வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நல்ல டேஸ்டியான ரவா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறமே நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காயோட கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் வதக்கின அதே நெய்யில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவையோட அளவு 100 கிராம் இருக்கும். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரவையை ஒரு டைம் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 to 5 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே மாவு நல்லா வறுபட்டு வந்துடும். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நான் ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காயோட தூளியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அதனால தான் பாகு ப்ளைனாக இருக்குது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். டக்குன்னு கெட்டிப்பட்டுரும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரவை நல்லா கெட்டிப்பட்டு வரும். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ரவையை எதில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். ரவை நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு ரவை நல்லா திக்காகி வரும். இப்போது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரவை நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வரும். நல்லா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை ஷேப் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் பாதி மாவு பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்திருக்கேன். பாதி மாவு கொழுக்கட்டை ஷேப்புக்கு பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் இட்லி தட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடுக்கி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கான மூடியை போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 to 12 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு நல்ல டேஸ்டியான சாஃப்டான ரவா கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.